அண்ணாமலை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒன்று, பாஜக தமிழ்நாட்டில் விசிபிளாக தெரியறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. பல தொகுதிகளில் வாக்காளர் பெயர்கள் விடுபட்டது. நமக்கு வெளிப்படையாக தெரியுமில்ல. சூரியும் ஒய்ஃபும் ஓட்டு போட நடிகர் சூரி, புகழ்பெற்ற நடிகர் சூரியும் அவரோட மனைவியும் வாக்கு செலுத்த போகிறாங்க. அவருக்கு வாக்கு இல்லை, ஒய்ஃபுக்கு வாக்கு. கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குச்சீட்டுகளை ஒரு விஷயம் சொல்கிறேன், பல விஷயங்களில் அதிகாரிகளை விட அரசியல்வாதிகளை நம்பலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் பல விஷயங்கள் என்ன மாதிரி தேர்தல் உதாரணத்துக்கு இருந்தாலும் அண்ணாமலை 1 லட்சம்னு சொன்னது மிகைப்படுத்தல்னு நான் சொன்னால் கூட நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறத கருத்தையும் சொல்லிடணும். இந்த முறைதான் இத்தனை ஆண்டுகால மக்களவை தேர்தலில் காமராஜருக்கு பிறகு 1971 காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் நடத்திய காலத்தில் தேசிய அளவில் ஸ்தாபன காங்கிரஸ் என்ன மாதிரியான தனித்தன்மையோடு செயல்பட்டதோ தமிழகத்தில் அதே தனித்தன்மையோடு செயல்பட்டது, களம் கண்டது. இப்போ அண்ணாமலை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒரு வித்தியாசமான கருத்து வச்சுருக்காரு, அதை கவனிக்கணும். பணம் கொடுக்காம நான் பிஜேபியில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்ட பிரச்சார களத்தில் சொல்லியிருக்கார். நான் யாருக்காவது பணம் கொடுத்ததா நிரூபித்தா அரசியல் விட்டு விலகிறேன்னு சவால் விட்டுருக்கேன். அண்ணாமலை செய்ததில் அதிமுக மீது ஏன் அந்த அளவுக்கு வேகம் காட்டவில்லை? நீங்கள் பாஜக அதிமுக உறவு முறிஞ்சிடுச்சுன்னா அதிமுக காரங்களும் பிஜேபி அதிகமாக இப்போ தான் நேற்று தான் அந்த ராஜஸ்தானில் பிரதமர் பேசியது, நேற்று தான் எடப்பாடி முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பரபரப்பான அரசியல் சூழல்லாம் தமிழகத்துல கொஞ்சம் ஓய்ந்து இருக்கிறது. ஆனா இந்திய அளவுல பாக்குறப்ப இன்னும் பல மாநிலங்கள்ல அதற்கான வேகம், பிரச்சாரம் அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளரா தமிழக அரசியல் களத்தை கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. நேரடியாக நான் இந்த கேள்வியில இருந்து போகலாம் சார். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல நிறுத்தப்பட்டதிலிருந்து, வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்து பல விஷயங்கள் பேசப்படுகிறது. ஒரு பக்கம் அவர் தோற்கடிக்க ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அண்ணாமலையை டார்கெட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் டார்கெட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவர் தோற்கடிக்க ஏதாவது சதி நடக்குதா சார் உண்மையிலே? நிச்சயமா அவர் சக்தி வாய்ந்த தலைவராக எமர்ஜ் ஆகிட்டு வர்றாரு. அதனால் இவர் வளர்ந்துட்டா இவர் தோற்கிறது நல்லதுன்ற ஆசையோடு தான் எல்லாருமே இது இயல்பு. ரெண்டாவது, போட்டின்னு வந்துச்சுன்னா அங்கே போய் வேறு எதுவும் பார்க்க முடியாது, அண்ணன் தம்பி கூட பார்க்க முடியாது கட்சி விஷயத்தில். அண்ணாமலை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறதுக்கு என்ன காரணமா? ஒன்று, பாஜக தமிழ்நாட்டில் விசிபிளாக தெரியறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. அவர் வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு விரும்புகிறவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன், தப்பே கிடையாது. அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதாவது திமுக அண்ணாமலை வளர்ச்சி விரும்பாது, சேலஞ்சாக இருக்காருன்ட்டு. அதிமுகவும் அண்ணாமலை வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாது. ஏன் அப்படின்னா, திமுக மீதான அதிருப்தியை முழுக்க மடைமாற்றி தன் பக்கம் பெருமளவுக்கு ஈர்த்து விட்டார். அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், அது அடுத்தது வர்றேன். ஸோ இந்த 2 தரப்பினரும் அண்ணாமலை ஜெயிக்காமல் இருக்கணுன்றதுக்கு முனைப்பாக இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா போட்டின்னு வந்துச்சுன்னா அங்கே அப்படி தான் இருக்கணும். ஆகையினால் இது இருக்குது. அதே சமயத்தில் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். 1 லட்சம் வாக்காளர் பெயர் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது கொஞ்சம் மிகைப்படுத்துதல் தான். அப்படியே தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் 200, 300 பல வாக்காளர்கள் பெயர் விடுவிட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுகிற பொழுது, அண்ணாமலை சுற்றி பேசப்படுகிற பொழுது 1 லட்சம் வாக்காளர்கள் அது வந்திருந்தா அவருக்கு ஒரு பாசிட்டிவாக தானே போயிருக்கும். நாடாளுமன்றம் தேர்தல் மாதிரியான ஒரு இடங்கள்ல அவருக்கு நன்மை அமைஞ்சிருக்கும். ஆனால் 1 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சார் திட்டமிட்டு இது ஏதோ பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு தோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இல்லையா? இல்லை, பை அண்ட் லார்ஜ் தேர்தல் ஆணையம் பல சொதப்பல்கள் பண்ணியிருக்கு. பல தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர் பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கன, விடுபட்டு போயிருக்கன. அதெல்லாம் நான் அதையே காரணம் சொல்ல முடியாது. திட்டமிட்டு
1,00,000 வாக்காளர் அது எனக்கு லாஜிக்கலாக ஏற்க தயார். ஏனென்றால் அண்ணாமலை அப்படி தான் பேசுவார். ஏனென்றால் அண்ணாமலை அரசியல்வாதி, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை. அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க. அரசியல்வாதிகள் பரபரப்பு ஊட்டுற மாதிரி சில பேர் பேசுவாங்க. பேசினா தான் எடுபடும். இல்லை சில ஒரு 34.5 வாக்கு தான் வாக்காளர் பேர் தான் நீக்கப்பட்டது கரெக்டாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் செய்த தவறுகளில் குறிப்பிடத்தக்கது கிளாரிங்காக தெரிஞ்சது, பல தொகுதிகளில் வாக்காளர் பெயர்கள் விடுபட்டது. நமக்கு வெளிப்படையாக தெரியுமில்ல, சூரியும் ஒய்ஃபும் ஓட்டு போட நடிகர் சூரி, புகழ்பெற்ற நடிகர் சூரியும் அவரோட மனைவியும் வாக்கு செலுத்த போகிறாங்க. அவருக்கு வாக்கு இல்லை, ஒய்ஃபுக்கு வாக்கு. கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காரு. அதான் இது மாதிரி 1000 சொல்ல முடியாது. ராயபுரத்தில் காவலர் குடியிருப்பில் 20 ஆண்டுகளாக தங்கி இருக்கிறவங்க, அவங்களில் 80 பேர் லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்? குழப்பம் தானே. இது பல காரணங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த குறைகளை வந்து நீக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினோட கடமை. இப்போ உதாரணத்துக்கு நானே நேற்று ஒரு மாலுக்கு போனேன், அதாவது சூப்பர் மார்க்கெட், அதாவது கிராசரி மளிகை சாமான்லாம் வாங்குகிற கடைக்கு போகிறேன். அங்கே உள்ள பெண்கள் சேல்ஸ் கேர்ள்ஸு அவங்களெல்லாம் கேட்கும்போது, எங்கள் ஊர் எனக்கெல்லாம் வாக்கு திருநெல்வேலியில் இருக்குது சார், திருவண்ணாமலையில் இருக்குது சார், ஓட்டே போடலை சார் அப்படின்றாங்க. ஏம்மா போடலை? எங்கே சார் எல்லா நாளும் கடை திறந்துருக்கணும், சில கடைகள் மூடி இருந்தாலும் கூட நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவுனா நேற்று கிளம்பி இருக்கணும், நேற்று கிளம்பி இன்றைக்கி ஓட்டு போட்டு இன்றைக்கி நைட்டு கிளம்பி மறுநாள் வரணும், எங்களுக்கெல்லாம் கட்டுப்படியாகாது. அது யதார்த்தமானது. இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியது தேர்தல் ஆணையம். இதெல்லாம் தவறு விட்டுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி அரசு பணியாளர்கள், காவல்துறையினர், அவங்களுக்கெல்லாம் தபால் வாக்குகள் இருக்குது. வயசானவங்க, முதியவர்கள் வீட்டுக்கே போய் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ இது விடுபட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது பண்ணணும். ஒன்று, தேர்தல் வாக்குச்சீட்டுகளை வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், பல விஷயங்களில் அதிகாரிகளை விட அரசியல்வாதிகளை நம்பலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் பல விஷயங்கள் என்ன மாதிரி தேர்தல் உதாரணத்துக்கு பூத் ஸ்லிப் தர்றீங்கல்ல, பல 100% கொடுத்து தான் சொல்லுவாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள். அவங்க கைவிட்டு போய் சேர்ந்துருக்கா வாக்காளர்கள்? இல்லை. நிறைய பேருக்கு பூத் ஸ்லிப் போகலை. கட்சிக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? நான் வெளிப்படையாக சொல்ல கட்சி பேரை சொல்கிறேனே, திமுக காரங்க தான் அந்த ஸ்லிப்பில் ஒரு பக்கம் உதயசூரியன் சின்னம், முடிஞ்சால் வேட்பாளர் பேர், இந்த பக்கம் பூத் ஸ்லிப் இருக்கும். நீங்கள் பூத் ஸ்லிப்பில் அந்த உதயசூரியனை கிழிச்சிட்டு உள்ளே போய் ஓட்டு போட்டு வரலாம். நீங்கள் ஓட்டு போடுறது யார் போனால் போடலாம், அல்லது ரெட்டையில இருக்கும், அல்லது தாமரை இருக்கும், அல்லது கை இருக்கும். காரணம், அரசியல்வாதிகளுக்கு தான் அக்கறை உண்டு. அத்தனை வாக்காளர்களும் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடணுங்கிறது. எல்லா பூத்துலேயும் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களை விட அதிக அக்கறை உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் தான். பூத் ஏஜென்ட்ஸ் தான் உட்காந்துருக்கு. நான் வந்து அரசியல் கட்சி எந்த கட்சி அந்த கட்சி 4 கட்சியும் சொன்னேன். நான் உதயசூரன் சொன்னேன், ரெட்டையிலையும் சொன்னேன், தாமரையும் சொன்னேன், கை சின்னத்தையும் சொன்னேன். அவர்களுக்கு இருக்குது. தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரை நான் குறை சொல்லலை. என்ன காரணம்னா இருக்கிறது இந்த விஷயத்தில் சொல்லிட்டு அப்புறம் அண்ணாமலைக்கு வரேன். நான் அந்த அதிகாரிகள் எல்லாமே அவுட் சோர்ஸ் தானே பண்ணுறீங்க. தேர்தல் நடக்கும்போது முன்னாடி பின்னாடி இருக்க 10 நாட்களுக்கு அவங்கள பணியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருக்காங்க? தாசில்தார், கார்ப்பரேஷன். ஏன் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி யார்? ராதாகிருஷ்ணன். அவர் முழு நேர பணி எது? சென்னை மாநகராட்சியினோட ஆணையர். இங்கே சாக்கடை ஓடுது சரியா இல்லை, இங்கே ட்ரைனேஜ் பிரச்சனை, இங்கே வந்து தண்ணி வரல, இங்கே ரோடு மோசமாக இருக்குது, இதை கவனிக்க வேண்டியது தான் அவர் முழு நேர பணி. 24 மணி நேரமும் உழைக்கிறார். அவரோட உழைப்பை நான் குறையாக சொல்லலை. ஆனால் கூடுதல் பணி மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஸோ கார்ப்பரேஷன் மாநகராட்சி ஆணையர்களிருந்து கடைசியில் இருக்க ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. இவங்க எல்லாமும் பார்ட் டைம் அந்த தேர்தல் நாளுக்கு மட்டும் தேர்தல் அலுவலர்களாக இருப்பாங்க. எப்படி அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? அரசியல்வாதிகள் அப்படி இல்லை, 24 மணி நேரமும் அரசியல்வாதி. ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி தேர்தல் களத்தில் பணியாற்றும் பொழுது அவங்க தான் சார்ந்த அரசியல் கட்சிக்கு தான் பணியாற்றுவாங்க. அது இயல்பு தான். அதிகாரிகளும் இப்படி பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய முறை தேர்தல்களில் ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பெரும்பாலான டீச்சர்ஸ்லாம் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்குமே பல நாட்களில் பல தேர்தலில் பேசப்பட்டு வந்திருக்கு. அது அந்த மாதிரியான இயல்புகள் இருக்கலாம். ஆனால் அது தேர்தலில் களத்தில் பிரதிபலிக்காது. இப்போ 4 கட்சிக்காரன் இருக்கான்னு வச்சுங்களேன், நான் எப்படி இருக்கீங்க, அவர் இந்த கட்சிக்காரன்னு எனக்கு தெரியும்.
நம்ம கட்சி ஆள் இருக்கார், நாம் விரும்புகிற கட்சி ஆள் இருக்கார், அவர் சரி அவருக்கு திருப்திக்கு அந்த கட்சி ஓட்டு, மனநிலை மாறும். அதிகாரிகள் அப்படி காட்டிக்க முடியாது. ஏஜென்ட்டுகளாக ஒரு வாக்குச்சாவடியில் 4 ஏஜென்ட் இருக்கானா 4 ஏஜென்ட்டுக்கு எந்தெந்த கட்சி சார்ந்தவன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், அதிகாரிகள் தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்களேன், அரசு அலுவலர்கள் இந்த முறை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை, ஆனால் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம், தீர்மானம் நிறைவேற்றி சர்க்குலர் கூட அவங்களுக்குள்ளே அனுப்பலாம், தேர்தல் களத்தில் அல்ல. அது அந்த அந்த சட்டில் டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? அதிகாரிகள், அலுவலர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு அரசியல் சார்புள்ளவர்களாக இருப்பாங்க, இயல்பு தான். காவல்துறையினர் இருக்க முடியாது, சயின்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, மற்றபடி எல்லாம் இருக்கும். அதை நான் வந்து அது இயல்பு காலங்காலமாக இருக்கு. இன்றைக்கி கூட செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் எல்லாமே டிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. சரியா தப்பான தெரியுது, ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. காரணத்தையும் சொல்கிறேன், இதோட எந்த பத்திரிகையாளுக்கும் தெரியாத தகவல். ஆற்காடு வீராசாமி பல ஆண்டுகளுக்கு முன்பு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்தினார் அண்ணா நகரில். அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தேர்ச்சி பெற்று கிளர்க்கு, எழுத்தர், குமாசா அப்படின்ற பதவியில் வந்திருக்காங்க. இதை நான் சொல்கிறது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, ஏன் எல்லாருமே கூட ரிட்டையர் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இவர் ஏதாவது செஞ்சிருப்பார், எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க நீங்கள் அப்படின்ட்டு. அப்போது அவர் அரசியல் சார்போடு நடத்தியிருப்பார். அந்த இன்ஃப்ளூயன்சர் நம்ம கட்சி அப்படிங்கிறது இது இயல்பு. இதெல்லாம் இருந்தது, இப்போ இருக்காருன்னு தெரியாது, இப்போ சாத்தியம் இல்லை. 70களில் அவர் நடத்தியிருந்தார், 80களில் இன்ஸ்டியூட் நடத்தியிருந்தார். இப்போ டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டே கிடையாது, மாறிப்போச்சு சூழலில். அது வேறு. இது ஒரு பக்கம். கமிங் டு அண்ணாமலை, அண்ணாமலை சொல்வது 1,00,000 வாக்காளர்கள் பெயர் விடுபட்டதுன்றது மிகப்படுத்துதலாக தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிற ஒரு காரணம், நெருப்பு இல்லாமல் புகையாது. காரணம், பிஜேபி இத்தனை வாக்காளர், நிறைய வாக்காளர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடும், அந்த பேரெல்லாம் கொஞ்சம் நீக்கிடலாம் என்கிற பார்வை அவருக்கு இருக்குமா, அது மாற்றுக் கட்சியினருக்கு இருக்குமா என்றால் இருக்கும். ஒரே ஒரு கேள்விக்கு மற்றெல்லாம் விட்டுடும். மாநிலத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுகிற அதிகாரிகள் எல்லாம் மாநில அரசை சார்ந்தவர்கள். மாநில அரசு எந்த கட்சிக்கு வசம் இருக்கிறது? அவ்வளோதான், திமுக கிட்ட தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு. பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளாக, ஆட்சியர்கள்லேருந்து லோக்கலில் இருக்கிற அது கிளர்க்கு வரை. நான் பெருசாக ஒன்றும் சொல்லலை. இது ஆக ஏதோ ஒரு வகையான தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இப்படி ஏன்னா இவங்க தானே சொல்கிற தேர்தல் ஆணையம், இன்ன அதிகாரி நேஷ்னல் லெவலில் இவங்க பிஜேபி சொல்கிறது செய்யணும். ஏன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்குது சார். இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு குற்றம் சொல்லுவாங்க. பிஜேபி காங்கிரஸுக்கு குறை சொல்லுவோம், காங்கிரஸ் பிஜேபியை குறை சொல்லும், திமுக அதிமுக குறை சொல்லணும், அதிமுக திமுக குறை சொல்லும். ஏனென்றால் எல்லா ஆட்சி காலத்திலுமே இந்தியா விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் 50-60 ஆண்டு காலமாக ஆட்சி, அதாவது அரசு எந்திரத்தை நடத்துபவர்கள் பெரும்பாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. நான் வார்த்தைகளை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். பெரும்பாலும் அரசாங்கத்தில் உள்ள ஆட்சியாளர்களின் விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அது எந்த அரசாக இருந்தாலும், மாநில அரசாக இருந்தாலும், எல்லா கட்சியும், மாநில அரசாக இருந்தாலும் மத்தியில் அரசாக இருந்தாலும் சரி, இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியாக இருந்தாலும். அது காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஓராண்டுக்கு முன்பு கர்நாடகத்தில் ஜனதா கட்சி சொன்னது, பாஜக சொன்னது தான் கேட்டிருக்கோம், அதிகாரிகள் கேட்டிருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் சொன்னது கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. ஆக அது ஒரு காரணம். சாரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகள் பெரும்பாலும் ஆளுங்கட்சியினோட அழுத்தம், நிர்பந்தம் காரணமாக செய்திருக்கக்கூடும். இருந்தாலும் அண்ணாமலை 1,00,000ன்னு சொன்னது மிகைப்படுத்தல்னு நான் சொன்னால் கூட நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறத கருத்தையும் சொல்லி விடுபடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை அவர்கள் குறித்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் குறித்தான தெளிவான விளக்கத்தை உங்ககிட்ட இருந்து என்னால் பெற முடிஞ்சது. கூடுதலாக இன்னொன்று, அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு நம்ம பல தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல்லாம் பிரதமர் வேட்பாளர் யாரு, பிரதமர், இப்பவும் அதை தான் முன் வச்சோம். இருந்தாலும் தமிழக அரசியலில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தோ இல்லை அப்படி தான் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 5 சீட்டு அந்த மாதிரி 10 சீட்டு கேட்டு வாங்கக்கூடிய சூழல் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழல் கடந்த காலங்களில் இருந்து. ஆனால் இந்த முறை நேரடி போட்டியாக மாநில கட்சிகளுக்கான அவங்களுக்கு இணையான போட்டி, இன்னும் சொல்ல போனால்
அதிமுகவை தாண்டி ஒரு நேரடி எதிர்க்கட்சியாக பாஜக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சியினரால பேசப்படுது. அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்களா கடந்த ஆண்டுகள்ல அண்ணாமலை அவங்களுடைய வருகைக்கு பிறகு பாஜக? அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின் எடுத்துக்கலாம். அண்ணாமலைக்கு பின் தமிழகத்தில் பாஜக, நான் தேசிய கட்சியிலே எடுத்துக்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் அல்லது வேறு பொதுவாக எந்த மாநிலத்திலும் சரி, தமிழ்நாட்டில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய கட்சிகள் நேஷனல் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா அது தலையாட்டுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு தலைவராக இருக்குமோன்னு தெரியாது. மாநிலத்தை கட்சியில் எந்த கட்சியோட கூட்டணி இருக்காங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுப்போங்க. இது இயல்பு. நான் எந்த கட்சியும் நான் குறை சொல்லலை, தேசிய கட்சிகளோட நிலைமையை சொல்கிறேன். இந்த முறை தான் இத்தனை ஆண்டுகால மக்களவைத் தேர்தலில் காமராஜருக்கு பிறகு 1971 காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் நடத்திய காலத்தில் தேசிய அளவில் ஸ்தாபன காங்கிரஸ் என்ன மாதிரியான தனித்தன்மையோடு செயல்பட்டதோ தமிழகத்தில் அதே தனித்தன்மையோடு செயல்பட்டது, களம் கண்டது. இப்போது அதை போல ஒரு தேசிய கட்சி எந்த கழகத்தோடையும் சாராமல் தனித்து களம் கண்டிருக்கிறது. வெற்றி தோல்வியை பற்றி நான் சொல்லலை, முழுமையாக சொந்த காலில் நின்று, சொந்த காலில்னா அவங்க முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. இன்னொரு கட்சி சொல்லி இடம் கொடுக்க கூட்டணியே பாஜக தான் ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பொழுதும் கூட்டணிக்கு போவாங்க, ஆனா இவங்களுடைய கூட்டணிக்கு இந்த முறை பல கட்சிகளை அது பாஜக தலைமையிலான கூட்டணிங்க. தமிழ்நாட்டில் 1971 அப்புறம் ஒரு தேசிய கட்சி தன் தலைமையில் கூட்டணி அமைத்தது இதுதான். 77 கிடையாது, 77 நேஷனல் லெவலில் இருக்கும் பல சமயங்களில். ஆனால் மாநிலத்தை பொறுத்தவரை வேறு நிலைமை. 80 கிடையாது, 84 கிடையாது, 89 கிடையாது, எல்லா காலத்திலும் கிடையாது. இப்போ தான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்போது களத்தில் இருந்தவர் காமராஜர் ஒப்பற்ற தலைவர், அவங்க யாரும் இணைய சொல்ல முடியாது. அது மாதிரி களத்தில் வேலை செஞ்சவர் அண்ணாமலை, அதுதான் உண்மை. காங்கிரஸும் தேசிய கட்சி தான், மதிக்கத்தக்க கட்சி, அதில் என் மாற்று கருத்தே கிடையாது. தேசம் முழுக்க ஒற்றுமையை காக்க வேண்டும்ன்ற தேசம் ஒற்றுமையாக இருப்பதற்கு காங்கிரஸும் முக்கிய காரணம். காங்கிரஸ் வலுவாக இருப்பது நல்லது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு தலைவர் நாளைக்கு ஒரு தலைவர் ஆவார். அவருக்கு சொந்தமாக முடிவெடுக்க முடியாது. இப்போ துணிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எந்த கட்சியை விட்டுருவோம், ஏதாவது ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகளை நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இதுதான் சொல்ல முடியுமா? இல்லையே. அதுக்கு காரணம் தேசிய தலைமை மட்டுமில்லை, அப்படி ஒரு சூழல் பாஜகவில் இன்றைக்கி இல்லை. அதற்கு காரணம் தேசிய தலைமை மட்டுமல்ல, மாநில தலைமையும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாநில பாஜக தலைமைக்கு முழுமையான அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் மத்தியில் உள்ள தேசிய பாஜக கொடுத்திருப்பதாக நான் புரிந்து கொண்டிருக்கேன். ஆனால் இந்த கேள்வியை நான் வைக்கணும்னு நினச்சேன், நீங்களே அதுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பலர் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப நான் கூட பார்த்தேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செல்லப்பிள்ளை அண்ணாமலை அப்படின்னு கூட மீம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் இதை கேட்குறேன்னா, பல மாநிலங்களில் பாஜகனுடைய தலைவர்கள், மாநில தலைவர்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் பிரதமர் அவர்களே 8-9 முறை தமிழகம் வருகிறார். அண்ணாமலையுடனான அவருடைய நெருக்கம் அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் கூடுதல் முக்கியத்துவம் பிரதமர் அவர்களாகவே வழங்கப்படுகிறது? அது என்ன காரணம்? எதனால சார் அந்த ரீசன்? சில விஷயங்கள் உங்களோட முரண்படுற. பிரதமர் பலமுறை விட்டார்றது அண்ணாமலை மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி கூட பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஏன் முரண்படுறேன்னு சொல்லிடுறேன்னு, ராஜீவ்காந்தி பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். 13 முறை 14 முறை 1989 வந்தார், தேர்தல் நடக்கும்போது. நல்லா கவனிங்க. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார்? மூப்பனார், ஜி.கே. மூப்பனார். தன்னிச்சையாக சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய திறமையும் பழுத்த தேசிய தலைவராக இருந்தவர் ஜி.கே. மூப்பனார். அதே மாதிரி அண்ணாமலை. ஆனால் ஒரு தேர்தலுக்கு பிறகு மூப்பனாரை மாற்றிவிட்டார்கள். காங்கிரஸ் செல்வாக்கு இழந்து போனது. அப்போ ஆரம்பித்தது சரிவு. பாஜகவில் அந்த நிலைமை இப்போது இருக்கிறதா என்று தெரியாது, பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். காரணம், ஒன்று அண்ணாமலை சுயமாக செயல்படுகிறார், இரண்டாவது களப்பணியாற்றுகிறார். அநேகமாக என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது அடுத்த விஷயம். பாஜக தனித்து போட்டியிட்டு அதன் தலைமையில் கூட்டணி கட்சிகள் சில இணைந்து போட்டியிட்ட இந்த சூழலில் வாக்கு சதவீதம்
கடந்த முறை விட கூடுதலாக இருந்தாலும் வெற்றி தான். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள், அதுதான் அவங்களுடைய எய்ம், அதுதான் லட்சியம். அதை அடைந்து விட்டாலே அந்த லட்சியம் வெற்றி பெற்றதாகத்தான் கருதப்படும். ஸோ அந்த லட்சியம் ஒருவேளை வெற்றி பெற்றதாகவே இருந்தாலும், ஏன்னா தேர்தல் முடிவுகள் வரப்போது நம்ம பார்க்க போகிறோம், இருந்தாலும் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க ஒருவேளை தலைமை அப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு. அதுக்குள்ள ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி சில பேருடைய பேச்சும் இப்போ அடிப்படுது. அண்ணாமலை அவர்கள் கூட இந்த தேர்தலுக்கு பிறகு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம், மாற்றப்படலாம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் அவரை பின்தொடர்பவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2026 பாஜகவினுடைய முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பேச்சும் அடிப்படுது. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறப்ப அவர் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. மாற்றப்படுவாரா இல்லையான்னு ஆர்வம் சொல்ல முடியாது, ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் இயல்பு, பாஜகவுடைய இயல்பு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்களால கட்சியை வளருதுன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து கடந்த தேர்தல்களில் களம் கண்டது. 2 தரப்பிற்கும் முரண்பாடு வந்து இப்போ பிரிஞ்சிட்டாங்க. ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதிமுக சிறுபான்மை வாக்குகளை இழந்துட்டோம், தொடர்ந்து இவங்களோட கூட்டணி வச்சு தான் வெற்றி வாய்ப்புகளை இழந்துட்டோம், ஆகையினால் நாங்கள் வந்து தனித்து போட்டிடுறோம், அவங்க கூட்டணி முறிச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஒரு லாஜிக் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அதிமுகவும் அண்ணாமலைக்கும் சில முரண்பாடுகள், உரசல்கள் ஏற்பட்டன. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுக்கும். ஆமாம், உதாரணம் சொல்கிறேனே, நிர்மல்குமார் என்ன பேரை சொல்கிறதுல என்ன இருக்குது, வரலாற்றில் நடந்தது தானே. நிர்மல்குமார் பாஜகவிலிருந்து அந்த பக்கம் போனவுடனே கடுமையாக சாடினார். தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை சாடினார். பாஜகவை திட்டலாம், பாஜகவை கொள்கையை விமர்சிக்கலாம், பாஜகவினோட அரசியல் விமர்சிக்கலாம், தனிநபரை திட்டக்கூடாது. அதை கடுமையாக விமர்சித்த போது அனைத்து இந்திய அண்ணா அதிமுக தலைமை வந்து அதை குறித்து எதையும் ரியாக்ட் பண்ணலை. அந்த வருத்தம் இருக்குமா இருக்காதா அண்ணாமலைக்கு? சரி, அண்ணாமலை சில கருத்துக்களை சொன்னார், ஜெயலலிதா பற்றி எம்ஜிஆர் பற்றி சொன்னார்னு அந்த நேர்காணல், ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு அவர் அளித்த நேர்காணலை வைத்து கொண்டு அரசியல் செய்தார்கள். அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் அதை முழுக்க படிச்சிருக்கேன், வெர்பாட்டவனுடைய பதிவு இருக்குது. அதில் நேரடியாக எந்த தலைவரோடும் புண்படுத்துகிற மாதிரி சொல்லி இருக்கிறத சொன்னாங்க. ரைட், அது விட்டுருவோம். அதனால் அதிமுகவுக்கு அண்ணாமலை மீது கோபம், வருத்தம், ஆதங்கம் எல்லாம். ஸோ அவங்களுடைய எண்ணம் இது இதுவரையில் நடந்ததாக சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, அனைத்து இந்திய அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் அண்ணாமலை நீக்க வேண்டும் என்று அதிமுக தலைவர்கள் டெல்லியை அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. பாஜக இதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? வேறொரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்க வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறது, அண்ணாமலையினால் வந்து எங்களால் புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு, அவங்க நீக்கிட்டாங்க, நாங்கள் நட்பு போகணும், இது சொல்லுவாங்க இயல்பா. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன், இப்போ முன் உதாரணம் இல்லாமல் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் கூட்டணி செய்கிற கூடும், நமக்கு தெரியாது. ஆனால் மாநில தலைமையை மாற்ற வேண்டும் என்று யார் அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கு செவிசாய்க்கவில்லை பாஜக தலைமை, தேசிய தலைமை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் பழைய உதாரணத்தை நான் சொல்லி ஆகணும். 1989 அனைத்து இந்திய அதிமுக காங்கிரஸ் உறவு இல்லை. காங்கிரஸ் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மூப்பனார் தலைமை தனித்து போட்டியிட்டது. அனைத்து இந்திய அதிமுக ஒரு பிரிவு ஜெயலலிதா தலைமையில் போட்டியிட்டது, இன்னொரு பிரிவு ஜானகி அம்மா தலைமையிலும் திமுக தனியாக போட்டியிட்டது. திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைத்தது. ஜானகி அம்மா தலைமையிலான அதிமுக ஒரே ஒரு சீட்டு பிஎஸ் பாண்டியன் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 27 இடங்கள் கிடைச்சது. காங்கிரஸ் மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு 26 இடங்களை பெற்றது. ஒரு மாநில கட்சிக்கு இணையான அளவுக்கு இடம் பெற்றது. வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க. சரி, உடனே என்ன பண்ணாங்க, காங்கிரஸில் இதெல்லாம் நடந்தது தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல. மூப்பனாருக்கு அவரோடு ஒத்துப்போகாதவர்கள் சில பேர் மேலிடத்தில் சொன்னார்களா அல்லது மேலிடமே ஒரு தவறான புரிதலுக்கு வந்ததா தெரியாது. காங்கிரஸ் மேலிடமே ஆனால் வாய்ப்பு இருக்குது, வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை அடுத்து என்னாச்சு, 89 சட்டப்பேரவை தேர்தலின் போது மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி 89 மக்களவை தேர்தல் சமயத்தில் மாறிச்சு. வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சி தலைவரானார்.
ஆன பிறகு என்ன பண்ணார்? முதல் வேலையாக அதிமுக கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டார். அலையன்ஸ் வச்சு கூட்டணி வச்சு காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி வைத்து நிறைய இடங்களில் வெற்றி பெற்றது. அநேகமாக 37, 38 1980 நவம்பர் மாதம் நடந்த மக்களவைத் தேர்தலில். இது காங்கிரஸ் செய்த தவறு, மாநில தலைமையை மதிக்காததுனால. இந்த வெற்றி கிடச்சிச்சு, ஆனால் காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. அவங்களுடைய நிலை இல்லாமல் காங்கிரஸ் மேலே மேலே செல்வாக்கு இழந்து போச்சு இல்லை. இதுலேருந்து பாடம் கூட கற்றுக்கலாம் பாஜக. ஆக இந்த விஷயத்தில் எந்த ப்ரெஷருக்கும் இடம் தராமல் சுயேட்சையாக சுதந்திரமாக அண்ணாமலை செயல்படுத்திட்டு விட்டுருக்காங்க. சொல்லுங்கள். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரங்கள்ல சார் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டாங்க. இதுலேயும் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம், இதுக்கு முன்னாடி தலைவர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்களா, ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களும் அவ்வளவு மக்கள் வெள்ளம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஈவன் சோஷியல் மீடியாவில் பாஜகவினுடைய ஐடி விங்காக இருக்கட்டும், அண்ணாமலையுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நடக்கிறது, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களில் தேர்தல் வியூகங்களில் பிரச்சார முறைகளில் அண்ணாமலை வந்து சிறப்பாக பண்ணார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படியா சார் அவர் சாதிச்சு காட்டியிருக்காரா இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட? எல்லாருமே கடுமையான பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா எல்லா கட்சிக்கும், குறிப்பாக திமுக கூட நிறைய சோஷியல் மீடியாவில் பரவல் இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அவங்களுடைய இதை குறை சொல்ல முடியாது. நல்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, நல்ல கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ அண்ணாமலை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒரு வித்தியாசமான கருத்தை வச்சுருக்காரு, அதை கவனிக்கணும். பணம் கொடுக்காமல் நான் பிஜேபியில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்ட பிரச்சார களத்தில் சொல்லியிருக்கார். நான் யாருக்காவது பணம் கொடுத்ததா நிரூபித்தா அரசியல் விட்டு விலகிறேன்னு சவால் விட்டுருக்கார். பணப்பட்டுவாட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த தேர்தல்னு சொல்லியிருக்காரு. இதுதான் மக்களை கவனத்தை ஈர்க்கக்கூடிய. பணப்பட்டுவாடாவது பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் இல்லை, அங்கே பாஜக வலுவான கட்சி இல்லை, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சியும் தான். இதில் கட்சி பேதம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சியும் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் பணப்பட்டுவாடை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, பிஜேபி இருக்குது, ஆந்திராவிலும். எந்த கட்சியும் நான் இதுதான் உயர்ந்தது புனிதம் அப்படிலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் கோயம்புத்தூரில் நான் காசு கொடுக்கவில்லைன்னு பிரகடனம் செய்கிறார். நான் அந்த விஷயத்தில் நான் நடுவிலேயே பேசுகிறேன். காந்தி என்ற எம்எல்ஏ இருந்தார்ல, அவர் காசு கொடுக்காம வெற்றி பெற்றார். எந்த விதமான செலவு கிடையாது, அவருக்கே ஒரு காசு கிடையாது. திமுகவை சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு காசு கொடுக்காம வெற்றி பெற்றார். இதெல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். இது மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் வரணுங்கிறது நம்ம ஆசை. அண்ணாமலை இது முயற்சி எடுக்கிறார் என்று தான் இன்றைக்கி. அதனால தான் சவால் விடுறார். நான் கொடுத்தேன்னு காசு கொடுத்தேன்னு நிரூபிச்சுட்டு அரசியல் விட்டு விலகிறேன் அப்படின்றார். ரெண்டாவது வந்து இது பணப்பட்டுவாட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு. இதில் வந்து எந்த கட்சி இந்த கட்சி தப்பு பண்ணிச்சு அந்த கட்சி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா கட்சி பற்றி ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். தொகுதிகள்லையும் பணப்பட்டுவாடவா தாராளமாக திராவிட கட்சிகள், எனக்கு எல்லா கட்சிக்கும் அவனுடைய பின்னணியும் தெரியும், தில்லுமுறை எல்லாமே தெரியும் எனக்கு. ஆனால் அதை சொல்லவில்லை. ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாருன்றதுக்காக நான் பாராட்டுறேன். அதுதான் பிரச்சாரம் மெயின். மற்றபடி அவர் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நான் குறையும் சொல்லுவேன். அண்ணாமலை செய்ததில் அதிமுக மீது ஏன் அந்த அளவுக்கு வேகம் காட்டவில்லை? நீங்கள் பாஜக அதிமுக உறவு முறிஞ்சிடுச்சுன்னா அதிமுக காரங்களும் பிஜேபி அதிகமாக இப்போ தான் நேற்று தான் அந்த ராஜஸ்தானில் பிரதமர் பேசியது, நேற்று தான் எடப்பாடி முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறார். தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு. அதில் கூட வேகமாக இல்லை, நம்ம அது கூட விட்டுருவோம். நம்ம நேரடியாகவே விமர்சிக்கிறது எனக்கு என்ன இது. அந்த மாதிரி அண்ணாமலையும் அதிமுக ஏன் கடுமையாக விமர்சிக்கவில்லை என்னுடைய கேள்வி. காமராஜர் சொன்னார்ல, காமராஜர் திமுகவை கடுமையாக எதிர்த்தார். அப்போ திமுகவிலேருந்து வெளியேறி பெரிய சவால் விட்டவர் வந்து எம்ஜிஆர். காமராஜர் என்ன சொன்னார்? ஒரே குட்டையில் ஊரின்னு மட்டும்தான் சொன்னார். உடனே எம்ஜிஆரே ஆஹா நீ புரிந்தன்னு சொல்லலை. எம்ஜிஆர் எல்லாம் அதிமுக உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவர் தெளிவாக இருந்தார்ல. அதே மாதிரி கழகங்கள் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக திட்டுங்க. அது எனக்கு அந்த பிரச்சாரத்தில் முழுக்க திமுகவை தான் மையப்படுத்தி எதிர்த்து தான் பேசுகிறார். என்ன காரணம் சொல்லுவாங்க? பாஜக கேட்டால் அதுதானே ஆட்சியில் இருக்குது, அவங்கள தான் விமர்சனம் பண்ணோம். அவங்க பண்ற ஊழலை தான்
எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லாஜிக். ஆனால் அண்ணாமலையுடைய பிரச்சாரம் வந்து மகத்தானது. கடுமையான உழைப்பு. மாநிலத்தில் வந்து இதை ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அவர் சொன்னார், இது வந்து மக்களவைக்கான தேர்தல், தேசத்துக்கு யார் பிரதமராக வர வேண்டும் என்கிற கோணத்தில் தேர்தல். நான் சொன்னீங்களே பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி எல்லா மாநிலத்திலும் எல்லா காலத்திலும் தேர்தலும் அவர் வருவார். காரணம் பாஜகவின் முகம் நரேந்திர மோடி. பாஜகவினுடைய சின்னம் தாமரையை விட நரேந்திர மோடி தான். அதனால் அது இயல்பு. அதனால் அவருடைய கோஷமும் மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிறது அதுதான் காரணம். அதை மையப்படுத்தி தான் இங்கே மக்களவை தேர்தலில் எல்லா கட்சியும் அதாவது பாஜக சந்திச்சது இயல்பு. அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறதுல ஒன்று என்னென்னா, இது வந்து அதுதான் காரணம் இந்த தேர்தலுக்கு முக்கியம். அதனால் நரேந்திர மோடி பல முறை வந்தார். மற்ற கட்சிகள் அப்படி இல்லையே. யாரை கொண்டு வருவாங்க? 52 சீட்டுகளில் வந்து சீட்டு கட்டுகளில் சொல்லுவாங்கள்ல, எத்தனை சீட்டு நமக்கு நினைவில்லை. அதில் வந்து ஜோக்கர் சீட்டுகளை வச்சுக்கிட்டு கிங் குயின் ஜாக்குன்னு கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறது நியாயம் தானே. எதிர்கட்சியில் யார் பிரதமர்னு சொல்ல முடியல, எல்லாரும் பிரதமராக முடியுமா? இந்த பக்கம்னா ஃபோக்கஸ்டாக ஒரு ஆள் இருக்கார், கிளீனாக இருக்கார். அவரோட தொடர்ச்சியான ஆட்சிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. அவர் சொல்ல அந்த லாஜிக் இருக்குல்ல, அந்த தர்க்கம் சரியானது. அதனால் மக்களவை தேர்தலுங்கிற பார்வையோடு செயல்பட்டிருக்கார். மாநிலத்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான அதிருப்தியை முழுக்க தன் கையில் எடுத்து களப்பணியாற்றியிருக்கிறார். நேராக மக்களை எல்லா தொகுதியும் சந்திச்சிருக்காரு. பாஜகவினுடைய கொள்கைகளை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு பிரச்சாரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சார், அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இதுக்கு முன்னாடியே நடைப்பயணம்லாம் தொடங்கி ஒரு ப்ரிகாஷனாகவே ரெடி ஆகிட்டார். தேர்தல் நெருங்குறப்போ அதுக்கு முன்னாடி மக்களை போய் சந்திக்கிறது, நடைப்பயணம் போகிறது, அப்படி இப்படி ஒரு ஸ்டெப்பாக பண்ணி பல விஷயங்களை பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு தேர்தலை சந்திக்கிறதுல ஒரு இளைஞராக அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நட்சத்திர வேட்பாளர்கள், ஈவன் ஆளுநராக இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து தமிழிசை அவர்களை இங்கே நிற்க வச்சதுலேருந்து பிரபலமான முகங்கள்லாம் பண்ணியிருக்காரு. உங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு 100க்கு இவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா அவருடைய இந்த தேர்தல் செயல்பாடுகளுக்கு என்ன மதிப்பெண்? 65 விழுக்காடு, 65%. என்ன காரணம் சொல்கிறேன், நீங்கள் நேற்று வரை ஒரு பணியில் இருந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் நேற்று வரை நல்ல ஃபுட்பால் பிளேயர். இன்றைக்கி திடீர்னு 2020 ஐபிஎல் மேட்ச்சுக்கு அனுப்புகிறீங்க. ஒரே வாரம் தான் ப்ராக்டிஸு. நல்லா ஆடிடுறேன், சிக்ஸர் அடிக்கிறேன், 100 ஸ்கோர் அடிக்கிறேன்னு முக்கியம் இல்லை. எல்லா டிஃபிகல்ட் பால், கடுமையான பந்துகளை எதிர்கொண்டு அடிக்கிறேன், டிஃபென்சிவ் நல்லாவே பேட்டிங் பண்ணுறேன். நான் என்ன பாராட்டுவீங்களா மாட்டிங்களா? கட்டாயம் பாராட்டும். 20-30 வருஷமாக கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன். ஏதோ ஒரு 50 ரன் எடுத்துட்டேன், ஒரு 4 சிக்ஸர் எடுத்துட்டேன், 4-8 4 எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஒரு நபருக்கும் நான் சொன்ன ஏற்கனவே ஒரு நபருக்கும் ஃபுட்பால்லேருந்து வளர்கிறவங்களுக்கு வித்தியாசம் என்ன? யாரை பாராட்டுவீங்க நீங்கள்? கட்டாயம் வேறொரு கேம்ல இருந்து வேறொரு தளத்தில் சம்பந்தம் ஷார்ட் பீரியட்ல 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையில் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. 4 ஆண்டுகளில் அரசியல் கட்சியில் சேர்ந்தார், ஐபிஎஸ் பதவியை துறந்தார், அரசியல் கட்சியில் சேர்ந்தார், முதல் முறையாக ஒரு சட்டப்பேரவை தேர்தல் போட்டியிட்டார், வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2வதாக அவர் கட்சி தலைமை ஏற்றார். மக்கள் என் மண் என் மக்கள் என்று பாத யாத்திரை நடத்தினார். இப்போது மக்களவை களத்தை சந்தித்தார், களப்பணியாற்றுகிறார். சரி, இந்த பக்கம் தலைவர்கள் எடுத்திங்கன்னா எல்லாருமே 50-60 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 40 ஆண்டு அரசியலில் இருக்கிறவங்க. இதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அண்ணாமலை இஸ் பெட்டர். உடனே இவர் ஜெயிச்சிருவார், நாளைக்கு எம்பி ஆகிடுவார், மந்திரி ஆகிட்டு, அதெல்லாம் நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்று ஒரு 10 சீட்டு அதெல்லாம் சொல்லலை. நீ ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது குறைந்த வயதுள்ள, குறைந்த அரசியல் அனுபவம் உள்ளவர், திறம்பட செயல்பாட்டிருக்கார், அதுதான் சொல்லும். இதே நீடித்தால் கட்சி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்படி தான் நம்ம கலைஞர் கருணாநிதியிலேருந்து பார்க்குறோம். ஆக அந்த விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி 65 விழுக்காடு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதற்கிடையில் எங்களுடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பாஜகவினுடைய செயல்பாடுகள் குறித்தும் பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஜாம்பவான் தொலைக்காட்சிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.